அவங்க எல்லாம் சேர்ந்து இவனை செமத்தையாக உதைச்சிருக்காங்க. அவங்க கொடுத்துப்பாங்களே கரண்டி தட்டு இதெல்லாம் வச்சு அடித்து இவன் நொறுக்கி இவனை ஏற்கனவே வலது கையும் வலது காலம் அடிபட்டு நொறுக்கியிருக்கு. அதுக்கப்புறம் செம்ம அடி அடிச்சிருக்காங்க. இவன் தப்பிச்சா போகுதுன்னு கத்தி அதுக்கப்புறம் வார்டன்லாம் வந்து காப்பாற்றிருக்காங்க. 3 ஆயுள் தண்டனை கட்டாயம் கிடைக்கும். அதனால தூக்கு தண்டனையும் வழங்கப்படலாம். ஏன்னா அது ஒரு சின்ன 10 வயசு குழந்தை. நம்ம சட்டமே என்ன சொல்லுது? 1000 குற்றவாளிகள் தப்பித்து விடலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அதிலே ஒரு இது கிடைக்குது இல்லை உங்களுக்கு. இவர் ஒரு அறிக்கை வெளியிடணும், ஒரு மீட்டிங் கொடுத்து அதிகாரிகளை மீட்டிங் போட்டு சொல்லணும், தகவல் சொல்லணும். அதே மாதிரி பிரஸ்ஸுக்கிட்டையும் இதே மாதிரி சமாச்சாரம், நான் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் சமரசமாக மாட்டேன். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ரிட்டையர்டு ஏசிபி ராஜாராம் சார் தான் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தல் காலாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது சார். அந்த கேஸில் இப்போ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன நடந்துட்டு இருக்கு சார்? அந்த வழக்கில் மெயின் அக்யூஸ்ட் கார்த்திக், அவன் நாகப்பட்டினத்தை சேர்ந்தவன். அவனோட நண்பர் மோகன்தாஸ். இந்த 2 பேரும் வந்து இந்த இறந்து போன குழந்தை, கற்பழித்து கொல்லப்பட்ட குழந்தை வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் குடி இருந்திருக்காங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இங்கேருந்து காலி பண்ணி போயிட்டாங்க. இவங்க இறந்து போன குழந்தைய குடும்பத்தினர் அந்த வீட்டுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்காங்க. அதனால 2 பேரும் தெரியும் பழக்கம். அந்த பழக்கத்தை வச்சு அந்த குழந்தைய பார்க்க வருவான், பேசுவான், சாக்லேட் வாங்கி கொடுப்போம். அப்படி இருக்கையில் அன்னைக்கு இந்த குழந்தையின் தாய் வந்து வீட்டில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. உள்ள குழந்தை வெளியே விளையாடிட்டு இருக்காங்க அவரோட சகோதரனோட. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு போய் வண்டியில் 2 வீலரில் ஏற்றிட்டு போய் அங்கே ஒரு தென்னந்தோப்பு கொண்டு போய் கற்பழிக்க முயற்சி பண்ணியிருக்கான். அந்த குழந்தை கத்திருக்கு. கத்தினோன்னா கழுத்தை நெரிச்சிட்டான், இறந்து போச்சு. இறந்து போன குழந்தையை அங்கே வச்சு அதாவது பாலியல் பலாத்காரம் செய்து அந்த பாடியை எடுத்துகிட்டு போய் அந்த குளத்து கரையில் இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்பு அந்த சரிவில் தள்ளி விட்டுருக்கான். தள்ளி விட்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்துட்டான். அதுக்கப்புறம் என் தாய் எந்திரிச்சு, அப்புறம் கணவர் வேலையிலேருந்து வந்து குழந்தை காணாமல் தேடலை இவனும் கூட சேர்ந்து தேடுறான். இவன் நண்பர்கிட்ட சொல்கிறான் அந்த விஷயத்த மோகன்ராஜ்கிட்ட. மோகன்ராஜுக்கு தெரியும், ஆனால் அவனும் சேர்ந்து தேடுறான் நல்லவன் மாதிரி. இது மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழந்தை எங்கே போச்சு, ஏது போச்சு, யார் கூட விளையாட்டு இருந்தது, சகோதரனை விசாரித்து அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து எந்த வண்டியில் போனாங்கன்னு பார்த்து அப்புறம் இவங்களை செக்யூர் பண்ணிட்டாங்க. செக்யூர் பண்ணில மேலே மாடியிலேருந்து கீழே வந்து கைகால் உடஞ்சி போச்சு இவனுக்கு. அதுக்கப்புறம் விசாரணையில் போஸ்ட்மார்ட்டத்தில் தெரியுது இவன் கற்பழிச்சிருக்கான்னு. இவனும் விசாரிக்கையிலையும் இவன் சொல்லிட்டான் விவரத்தை, இது மாதிரி வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கேங்கிறது அவன் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லையும் அது மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ரிமாண்ட் பண்ணி இப்போ உள்ளே இருக்காங்க. உள்ளே இருக்கையில் இவனை வந்து முதல்ல காலில் அடிபட்டதுனால அந்த வார்டில் தான் இருந்தான். மேஜிஸ்ட்ரேட் அங்கே வந்து ரிமாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் ஜெயிலில் பல குற்றங்கள் செய்து தண்டனைப்பட்டவங்க, விசாரணை கைதியாக இருக்கவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்களுக்கே கோபம் வந்துருச்சு இவன் செஞ்சதை பார்த்து. அவங்க எல்லாம் சேர்ந்து இவனை செமத்தையாக உதைச்சிருக்காங்க. அவங்க கொடுத்துப்பாங்களே கரண்டி தட்டு இதெல்லாம் வச்சு அடித்து இவன் நொறுக்கி இவனை ஏற்கனவே வலது கையும் வலது காலம் அடிபட்டு நொறுக்கியிருக்கு. அதுக்கப்புறம் செம்ம அடி அடிச்சிருக்காங்க. இவன் தப்பிச்சா போகுதுன்னு கத்தி அதுக்கப்புறம் வார்டன்லாம் வந்து காப்பாற்றிருக்காங்க. இப்போ இவங்களை செப்பரேட்டாக தனியாக செல்லில் வச்சுருக்காங்க. இதுக்கிடையில் காவல்துறையிலேருந்து இன்னும் சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு. என்னென்னா, அந்த குழந்தையோட தாய் என்கிட்ட குழந்தைய காட்டவே இல்லை, எங்கே கொண்டு குழந்தைய வந்து பரியல் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா அவங்க வீட்டுக்காரர், அதாவது குழந்தையோட அப்பா பண்ணிட்டாரு, அவருக்கு சொந்த ஊர் வந்து சேலம் மாவட்டம், அங்கே கொண்டு போயிட்டாங்க பாடியை. அதனால் எனக்கு இந்த அம்மா ஒரு இது கேட்பது. அதே மாதிரி அவர் சொல்கிறாரு, இந்த அம்மா வந்து போதை பழக்கம் உள்ளவங்க, அன்னைக்கு போதை அடிச்சு தான் படுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள மாறி மாறி சொல்லியிருக்காங்க. இப்போ இது சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்கும் இவங்க வேறு வழக்கில் ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்கும் மேல் விசாரணைக்காக அவங்கள வந்து திருப்பி வந்து போலீஸ் காவலில் எடுக்கிறதுக்கு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கும் 5 நாள் நீதிமன்ற காவல் கேட்டிருக்காங்க. நீதிமன்ற காவலில் விசாரிச்சதுக்கப்புறம் அவங்க பொறுமையாக அன்றைக்கி வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க ரிமாண்ட் பண்ணணும். இப்போ அப்படி இல்லை, 5 நாள் டைம் கொடுத்தாங்க. அந்த 5 நாளில் அவங்க வந்து பொறுமையாக விசாரித்து வேறு வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா, இந்த வழக்கிலையும் வேறு தேவையான எவிடன்சஸ் கலெக்ட் பண்ணதுக்கு. இப்போ கூட்டு போகையில் யார் பார்த்தாங்க, யார் கூட இவன் பேசினா, அதுக்கப்புறம் இவன் யாரை சொன்னான், வேற யாரையா சொல்லியிருக்கானா, இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கு மட்டும் இல்லை, சிசிடிவி ஃபுட்டேஜ் எந்த வழியாக போனால், ஏற்கனவே சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு 200 ஃபுட்டேஜை பார்த்துருக்காங்க. இருந்தாலும் இன்னும் தெளிவாக சாட்சியங்களை கலெக்ட் பண்ணதுக்கு இந்த வழக்கில் அவங்கள வந்து போலீஸ் கஸ்டடி எடுக்க போகிறாங்க. எடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வழக்கில் அவங்க பேரில் சார்ஜ் ஷீட் போடுவாங்க. கூடிய விரைவில் சார்ஜ் ஷீட் போட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல காவல்துறை வந்து முனைப்பாக இருக்காங்க. அதனால் கூடிய விரைவில் அந்த வழக்கில் சார்ஜ் ஷீட் போடப்படும். நீதிமன்றத்தில் சாட்சிகளை விசாரித்து அவங்களுக்கு தண்டனை நீதிமன்றம் மூலம் வழங்கப்படும். எந்த மாதிரியான தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது சார்?
நிச்சயமாக ஆயுள் தண்டனை கிடைக்கும். அதாவது எப்படின்னா, கொலை பண்ணதுக்கு ஒரு ஆயுள் தண்டனை, அந்த குழந்தைய வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணதுக்கு ஒரு ஆயுள் தண்டனை, அதுக்கப்புறமா அந்த குழந்தையோட உடலை மறைச்சாங்க இல்லையா, அதாவது இறந்து போன உடலை மறைச்சாங்கல்ல, அதாவது சாட்சியங்களை மறைச்ச அதுக்கு ஒரு ஆயுள் தண்டனை. அதாவது 3 ஆயுள் தண்டனை கட்டாயம் கிடைக்கும். ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, அரிதினும் அரிதான வழக்குகளில் தூக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால தூக்கு தண்டனையும் வழங்கப்படலாம். ஏன்னா இது ஒரு சின்ன 10 வயசு குழந்தை, இது ஒரு பாவமும் செய்யாத குழந்தை. அந்த குழந்தைய இதை மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா, அது வந்து பொதுமக்கள் மனசுல எல்லார் மனசுலையுமே ஒரு வேதனையையும் ஒரு எதிர்பார்ப்பையும் இவங்க வந்து தண்டிக்கப்படணும், இவங்க நீதிமன்றத்தில் தூக்கிலிடப்படணும் அப்படிங்கிற ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அதனால அந்த நடந்த சம்பவமும் ஒரு கொடூரமான சம்பவம். அந்த சம்பவத்தின் காரணமாக அரிதினும் அரிதான வழக்கு என்று கருதி அவங்களுக்கு தூக்கு தண்டனை கூட விதிக்கப்படலாம். இப்போ அரேபிய நாடுகள்ல இருப்பது போல உடனடியான தண்டனை ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார் நம்முடைய சட்டத்திட்டத்தின்? அதாவது நம்ம சட்டத்தை பற்றி நம்ம சொல்லணும். இது வந்து உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு, உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு, அதிக இளைஞர்களை கொண்ட நாடு. இங்கே வந்து எந்த சட்டத்தையும் உடனே அமல்படுத்த முடியாது. அமல்படுத்துறதுக்கு கஷ்டம். ஏன்னு கேளுங்க, ஜனத்தொகை ஜாஸ்தி, கேள்வி கேட்பான். ஜனநாயக நாடுனா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பான். நம்ம சட்டமே என்ன சொல்லுது, 1000 குற்றவாளிகள் தப்பித்து விடலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னா. அப்போ 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அதுலேயே ஒரு இது கிடைக்குது இல்லை உங்களுக்கு. அது மாதிரி சட்டத்தில் உள்ள ஓட்டைகளில் இப்போ வந்து ஈஸியாக தப்பிச்சு வந்துடுறாங்க. நிர்பயா வழக்கு உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி ஓடும் பஸ்ஸில் 5 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை ரேப் பண்ணி அதை வந்து கொலை பண்ணிட்டாங்க. அந்த வழக்கில் வந்து நீதிமன்றம் வந்து விசாரணை நீதிமன்றம் தண்டனை கொடுத்து 7.5 வருஷம் கழிச்சு தான் தூக்கில் அவங்களை போடப்பட்டது. தூக்கில் போடுறது அன்றைக்கி காலைல 5 மணிக்கு போடுறாங்க, நைட்டு 1 மணி வரைக்கும் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுது. அந்த மாதிரி நம்ம சட்டத்தில் நிறைய வந்து அதாவது லீனியன்ஸ் இருக்கிறதுனால குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள். அதே மாதிரி சார், இதுக்கு அரசாங்கம் எந்த வகையில் பொறுப்பேற்க முடியும் சார்? ஏன்னா கடந்த ஆட்சியிலுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு, இப்போ புதிய ஆட்சியிலுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இதுக்கு அரசாங்கத்தை சார்பாக எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? அரசாங்கம் வந்து குற்றவாளிகள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறத அவங்க அனௌன்ஸ் பண்ணணும். சீஃப் மினிஸ்டர் வந்து சொல்லணும். அதாவது காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட எஸ்பிக்கள், ஐஜி, டிஜிபி எல்லாம் வச்சு ஒரு மீட்டிங் போட்டு அந்த மீட்டிங்கில் இரும்பு கரம் கொண்டு அடக்குங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் நான் வந்து உங்களுக்கு சமரசமே ஆக மாட்டேன், யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுங்க, என் கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, என் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, என் நண்பர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னால் காவல்துறைக்கு ஒரு பூஸ்ட். 2வது இவங்க கட்சியை சேர்ந்தவங்க தவறு செய்யணும்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம். இது 2ம் வந்துடும். இதை வந்து எம்ஜிஆர் பண்ணார். எம்ஜிஆர் சிஎம் ஆனவொன்னே என்ன அனௌன்ஸ் பண்ணார்னா, ஃபஸ்ட்டு காவல்துறை மட்டுமல்ல எல்லாருமே அவங்கவுங்க கடமையை செய்யுங்க. குறிப்பாக காவல்துறையிலிருந்து என் குடும்பத்திலேருந்து என் மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்க சொன்னால் நீங்கள் கேட்கக்கூடாது. அப்படி ஏதாவது அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா ஏன் நாலேஜ் கொண்டு வாங்க, சட்டப்படி அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க, யார் என்ன செஞ்சாலும் நிச்சயமாக தண்டனைங்கிறது உறுதி, காவல்துறை நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஒரு உதாரணமாக தாமரைக்கனின்னு ஒருத்தர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் எம்எல்ஏ இருந்தார், பெரிய மோதிரம் போட்டிருப்பார். அவர் வந்து அதிமுக எம்எல்ஏ. ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் அப்போது சாராயம் விற்கக்கூடிய ஒருத்தர் பிடிச்சு கொண்டு வச்சுருக்காங்க. அப்போ சப் இன்ஸ்பெக்டர் தான் நிலைய அதிகாரி, எனக்கு உறவினர் ரங்கராஜன் சொல்கிற அண்ணன் மரவணும், அவர் தான் அங்கே எஸ்ஐ. இவர் எம்எல்ஏ வந்து எம்எல்ஏ புதுசு, ஆட்சிக்கு வந்த புதுசுனால நேராக ஸ்டேஷனில் போய் எஸ்ஐ மிரட்டிருக்காரு, எப்படி நீ கேஸ் போடுவோம், என்ன பண்ணுறப்போ ராஜா பூஜான்னு மிரட்டிட்டு போயிட்டார். வந்து இந்த தகவல் வந்து உளவுத்துறை முன்னே எம்ஜிஆருக்கு போகுது. எம்ஜிஆர் என்ன சொன்னார்னா, உடனடியாக 307 கொலை முயற்சி வழக்கு போட்டு அந்த எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுங்க, எம்எல்ஏ வந்து உள்ளே போட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் எனக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அதேபடி 307 எஃப்ஐஆர் போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. அந்த மாதிரி பண்ணதுனால அவர் ஆட்சியில் அவங்க கட்சிக்காரங்க யாருமே காவல்துறையில் தலையிடலை. அந்த மாதிரி ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி மேடம் ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கையில் அவங்க என்ன சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்த உடனே நீங்கள் தைரியமாக காவல்துறை நடவடிக்கை எடுங்க, நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கையில் செயின் பறிப்பில் ஈடுபடக்கூடியவங்களாம் ஆந்திராவுக்கு ஓடிடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இதை நாலேஜ் கொண்டு வாங்க, இங்கே கட்சியை சேர்ந்தவங்க யாராவது தலையிட்டாங்கன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதனால் காவல்துறை வந்து தைரியமாக நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கினா காவல்துறைக்கு அவங்களுக்கு ஒரு நம்ம தைரியமாக நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி தவறு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க ஆளுங்கட்சியில் இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டராக இருந்தாலும் அவங்களும் வந்து தலையிடாமல் ஒதுங்கி இருப்பாங்க. இதை வந்து அவங்க முதல்ல செய்யணும். 2வது தவறு செய்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். கட்சிக்காரங்க இருந்தாலும் சரி, காவல்துறை இருந்தாலும் சரி, காவல்துறை மேலே 1-2 நடவடிக்கை எடுக்கிறாங்க பரவாயில்ல. ஆனால் அதே வந்து நடவடிக்கை வந்து அந்த கட்சிக்காரங்கள் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க தங்கள் கட்சியை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு தலையிடுறதுலையும் இது பண்ணணும். மெயினாக வந்து இவர் ஒரு அறிக்கை வெளியிடணும்.
ஒரு மீட்டிங் கொடுத்து அதிகாரிகளை மீட்டிங் போட்டு சொல்லணும், தகவல் சொல்லணும். அதே மாதிரி ப்ரெஸ்ஸுக்கிட்டையும் இதை மாதிரி சமாச்சாரம், நான் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் சமரசமாக மாட்டேன், சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுறது என்னோட முதல் பணி அப்படிங்கிறத அவங்க வந்து தைரியமாக சொன்னாங்கன்னா காவல்துறை தைரியமாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. இது ரொம்ப இயர்லியா இருந்தாலும் கூட ஒரு 2 வாரம் தான் ஆகுது சார். அவர் பண்ணுவாருன்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? சொல்லணும்லாங்க, இது வரைக்கும் ஏன் சொல்லலை? நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? இப்போ பாருங்க எத்தனை வரிசையாக இதுங்க இரட்டை கொலைங்கிறாங்க, அப்புறம் கற்பழி, அதாவது பாலியல் பலாத்காரங்கிறாங்க, கொலை வழக்குகள் ஜாஸ்தியாகிச்சுங்கிறாங்க. அந்த மாதிரி கட்சிக்காரங்க தலையீடுன்னு சொல்றாங்க. சில கட்சிக்காரங்க கைது கூட இருக்கிறாங்க. அந்த விஷயங்களை வந்து தீவிர நடவடிக்கை எடுக்கும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் வந்து எந்த அரசு வந்து ஸ்ட்ரிக்டா இருக்காங்களோ அந்த அரசு தான் வந்து மக்களுக்கு உதவி செய்கிற அரசு, மக்களை காப்பாற்றுற அரசு அப்படின்னா. சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய, சட்டத்தை மதிக்கக்கூடிய மக்கள் மேலே நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக அவங்க வேலையை அவங்க பார்க்கணும். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் எவ்வளோ பார்க்குறீங்களோ அதுதான் உண்மையான திறமையான அரசு, மக்களுக்கான அரசு அப்படிங்கிறது என்னோட. அரசாங்கம் ஒரு புறம் நடவடிக்கை எடுத்தாலும் கூட இங்க தனி மனித ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இந்த மாதிரியான அது ரொம்ப கெட்டு போச்சு. எப்போ வந்து சினிமாவில் பாருங்க, ஒரு கதாநாயகன் வந்து வில்லனை சேர்ந்தவங்க 10 பேரை இளநீசிவர் மாதிரி வெட்டுவார். ஆனால் அவரை போலீஸ் கைது பண்ணாது. அவர் நீதிமன்றத்துக்கு போக மாட்டார், ஜெயிலுக்கு போக மாட்டார். இது பார்க்கக்கூடிய இளைஞர்கள் நினைக்கிறாங்க, ஓ நம்ம கதாநாயகன் இப்படி பண்ணுறாரு, நம்மளும் அதை மாதிரி பண்ணலான்னா அவங்க இறங்குறாங்க வன்முறையில். ரெண்டாவது இந்த செல்ஃபோன். இந்த செல்ஃபோனில் பாருங்கள், தொட்டால் என்னெல்லாமோ வந்து விழுது, வரிசையாக வந்து விழுது. இதெல்லாம் தடை பண்ணணும். ரெண்டாவது பெற்றோர்கள் குழந்தைங்க மேலே அக்கறை இருக்கணும். சமூகத்துக்கு இந்த குழந்தைங்க மேலே அக்கறை இருக்கணும். நீதிமன்றங்களும் இது மாதிரி தவறு செய்கிறவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அதில் சாட்சியங்கள் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. கிடைச்ச சாட்சியங்களை வச்சு அவங்க தண்டனை கொடுக்கணும். அது என்னுடைய கருத்து. அந்த கடுமையான தண்டனைன்ற ஒரு தண்டனை வந்து கொடுக்குறாங்க சார். அது வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு தண்டனைகள் கொடுக்கப்படுது. ஆனால் அது கடுமையாக இருக்கா, அவங்க திருந்துற அளவுக்கு இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல சார்? சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குது. நான் ஒரு காவல்துறையில் வேலை பார்த்து ரிட்டையர்டான ஒரு அதிகாரி. என்னோட பார்வையில் என்னென்ன எப்படி இருக்கணும், இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி இல்லை இங்கே தப்பு இருக்குன்னு சொல்கிறேன். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சட்டத்தை இயற்றதோ சட்டத்தை அமல்படுத்துகிற இடத்துல கூட நான் இல்லை. ஆனால் என் பார்வையில் ஒரு முதியவனாக, ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியாக வேதனை நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்து வேதனை அடைகிறேன். அதன் வெளிப்பாடு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நீதிமன்றம் தாண்டி ஒரு முதல்வர் அப்படின்ற அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவரால் நடவடிக்கை எடுக்கணும். என்கவுண்டர் உள்ளிட்ட விஷயங்களை பண்ண முடியுமா சார்? என்கவுண்டர்ல எனக்கு உடன்பாடு கிடையாது. என்கவுண்டருங்கிறது காவல்துறை அவங்க டியூட்டியை செய்கிறப்போ, அவங்கள கொலைவெறி தாக்குதலோட தாக்குறப்போ திருப்பி தாக்குறதுனால நடக்கக்கூடியது. அதில் அந்த குற்றவாளி வந்து யார் இறந்து போகிறானோ அவன் வந்து ஒரு பயங்கர குற்றவாளியாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது வந்து அதுதான் தீர்வு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து 30 பேருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தேன். அந்த ரவுடி வித்தனா அதுக்கப்புறம் அந்த ஊரில் ஒளிஞ்சே போச்சு, காசுமேரில். அது மாதிரியும் பண்ணலாம் இல்லையா? அது மாதிரியும் வழி இருக்கு இல்லையா? அதனால அதுவும் ஒரு வழி, இதுவும் ஒரு வழி. பொதுமக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்க ஈஸியா என்கவுண்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. இப்ப நீங்க சொல்றது சட்டப்படி நிறைய பிரச்சனை. அது ஒரு கொலை மாதிரி தானே. அது ஒரு விசாரணை, அதுக்கு ஒரு பிரச்சனை. நாளைக்கு தவறி இவங்க தப்பு பண்ணியிருக்கான்னு தெரியாது, இவங்க மேலே கொலை வழக்கு போயிடும். அதெல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படணும், சட்டத்தை மதிக்கக்கூடிய மக்கள் காப்பாற்றப்படணும். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசுகிறேன் சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.